சுயம்வரம் என்றும் சுயம்வரம். மாமாவை நல்லபடியா பாத்துக்கோ. அம்மா ஸ்ரீ, இந்தம்மா அப்பப்ப வந்துகிட்டு இருக்கணும், சரியா? வரேன்க்கா. சரி பிரியா, அப்பா ஃபோன் பண்ணாரு, நான் போயிட்டு வரேன். கல்யாண், அம்மா. நீ போய் இவளை வீட்டுல விட்டுட்டு வாடா. சரிம்மா. பை மாமா. அக்காவை ஒளிச்சு வைக்காதீங்க, எங்களுக்கும் காமிச்சா நாங்களும் சந்தோஷப்படுவோம். நான் உங்க அக்காவை ஒளிச்சு வைக்கல. உங்க அக்கா தான் என்ன அவ மனசுல ஒளிச்சு வச்சிருக்கா, மறைச்சு வச்சிருக்கா. இருந்தாலும் நான் ஒண்ணு காட்ட தேவையில்ல, உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். அப்படியா? எங்க அண்ணா எல்லாம் அப்படிதான் சொல்லுவாரு. ஆனா நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை, ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படி சொல்லுவாரு. ஆனா அவரா தெளிவா சொல்ற வரைக்கும் நமக்கு ஒண்ணும் புரியாது. அந்த அளவுக்கு நமக்கு அறிவியல விட்டுரு. வரேன். போலாமா? வா. அத்தா, சந்தியா, நீயா? உள்ள வாமா. பரவாயில்ல அத்தா, பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். உள்ள வர்றதுக்கு இவ்வளவு வெக்கப்படுறியே, உள்ள வாமா. இது உன்னோட வீடுமா. இந்த வீட்ல எந்த ரூமுக்கு வேணாலும் நீ போகலாம். நீ எதுக்கும் தயங்க கூடாது. அம்மா, அதெல்லாமே ஒரு பிளான். பிளானா? உள்ள வராம இருக்கிறதுல பிளான் என்னடி இருக்கு? இப்ப அங்கேயே அவங்க நின்னுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் வராம நீங்க என் ரூம்ல இருந்தீங்கன்னா நான் என் ரூம்குள்ள வர மாட்டேன்னு தானே அர்த்தம். இது அவங்க பர்சனல் ரூம்னு சொல்லாம சொல்றாங்க. என் அண்ணி ரொம்ப கெட்டிக்காரங்க தான் அம்மா. நம்ம பாக்குற அளவுக்கு ரொம்ப அப்பாவெல்லாம் கிடையாது. என்ன விட நீ உன் புருஷனை கூட உன்ன கேட்காம உள்ள விட மாட்ட போல இருக்கே. நீ கரெக்டா சொல்லிருக்கமா. இவ அப்படிதான். பாத்தியாமா, எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கறாங்க. உன்னையே சமாதானப்படுத்திட்டாங்கன்னா பாரு. ஆமா, நீ இன்னும் போய் தூங்கலையா? உங்களுக்கு என்னம்மா, அருமையான மருமக சுட சுட பால் கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. அதை குடிச்சிட்டு நிம்மதியா தூங்கிடுவீங்க. எனக்கும் பால் குடிக்கணும்னு தோணுது. என்ன யாரு கண்டுக்க போறாங்க? அதனாலதான் நானே சமையல் ரூமுக்கு போறேன். என்ன கேட்கல பிரியா? நான் சும்மா சொன்னேன் அண்ணி, நீங்க வேலை செஞ்சதெல்லாம் போதும், ஒழுங்கா ரூமுக்கு போங்க. அங்க என்னோட அண்ணன் மூஞ்சிய தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். கொஞ்சம் வெக்கத்தை சேமிச்சு வச்சுக்கோங்க. என் அண்ணன் முன்னாடி போய் காட்டணும்ல. சரி வாங்க போலாம். அம்மா சந்தியா, என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணு இல்லடி, நீ சும்மா இரு. சொல்லுங்க அத்த, பரவாயில்ல சொல்லுங்க. நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? அடடா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அது என்னன்னா, உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுமா. எதுக்கு போய் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. அது எப்படி சொல்றதுன்னு தான். அம்மா, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம இப்படி ஓவரா பில்டப் கொடுத்து டென்ஷன் ஆக்காதீங்க. முதல்ல ஸ்ட்ரைட்டா விஷயத்த சொல்லிடுங்க. அது ஒண்ணும் இல்ல சந்தியா. சாயந்தரம் ஐயர்கிட்ட பேசிட்டு வந்தேம்மா. அவரு இன்னும் ஒரு வாரத்துக்கு நல்ல நாளே இல்லையா. புதுசா கல்யாணம் ஆனவங்கள தனித்தனியா படுக்க சொல்லியும் சொன்னாரு. அதனாலதான். இதுக்கு போய் ஏன் இவ்ளோ தயங்குறீங்க? பரவாயில்ல அத்த.
நீ இவ்ளோ ஈஸியா எடுத்துக்கிட்டாலும் தேவையில்லாம 2 பேரையும் பிரிக்கிற மாதிரி எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? அதனாலதான் உன் முகத்தை பார்த்து நேர்ல பேசணும்னாலும். அத்தா, நீங்க எனக்கு அத்தை இல்ல, என்னோட அம்மான்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். அம்மா என்னைக்குமே பொண்ணோட நல்லதுக்காக தான் எதா இருந்தாலும் செய்வாங்க. ஆனா இந்த அம்மா இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தை எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் அம்மாவா யோசிங்க, அத்தை மாதிரி ஆர்டர் பண்ணுங்க. நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன். உங்களை பத்தி நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். நான் எப்பவுமே உங்களோட பொண்ணுதான் அத்தை. அடேங்கப்பா, இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்ற மூஞ்ச வச்சுக்கிட்டு சென்டிமெண்ட்டை புழிஞ்சு தள்ளுறீங்களே. வெரி குட். உங்க புகழ் ஏறிக்கிட்டே போகுதே. கீப் இட் அப், கீப் இட் அப். சரி, நீ இப்போ எங்க படுத்துக்க போறமா? வேற எங்க? ஐயரு புருஷனோட தங்கச்சி பக்கத்துல படுக்கூடாதுன்னு சொல்லல, என் கூட படுத்துக்குவாங்க. சந்தியா, இதுக்கப்புறம் 1 வாரம் நீங்க என் கூட தான் தூங்க போறீங்க. எனக்கு சேவை பண்ணிட்டு நீங்க புண்ணியத்தை சேர்த்துக்கோங்க. சரி வாங்க, முதல்ல போய் பாலை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட போய் விஷயத்த சொல்லிட்டு வந்துருங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பாய்மா. ஏன் இவ்வளவு ஸ்லோவா நடக்கிறீங்க? சீக்கிரம் போங்க. பாவண்டி, அண்ணிய கிண்டல் பண்றத விடுடி. என்ன விடுறதா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் 1 வாரம் இவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். வாங்க நீ, சீக்கிரம் வாங்க. நான் அந்த மாதிரி 10ஆம் கிளாஸ்லயே ஃபெயில் ஆக வேண்டியவ எப்படியோ பாஸ் ஆயிட்டேன். அப்புறம் வேற வழியே இல்லாம மேல் படிப்பு படிக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்படின்னா படிக்க கூடாதுன்றதுக்காக தான் ஃபெயில் ஆனியா? பின்ன இந்த மொக்க படிப்புலாம் யார் படிப்பா? படிப்பு நிப்பாட்டி என்ன பண்ண போற? ஆங்கர் ஆகணும்னு தான் என்னுடைய ஆசை. இதுக்காக நான் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. என் ரூம் தான் எனக்கு இன்ஸ்டிடியூட், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் எனக்கு பாஸ். ஓகே, நீ பெரிய ஆங்கர் ஆகிறதுக்கு என்னோட விஷஸ். எனக்கு தூக்கம் வருது, நான் இப்ப தூங்க போறேன். அவ்வளவுதான்ல. இந்த பொண்ணுங்களே இப்படிதான். பாவம், அவன் தூக்கம் வராம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானோ. நீங்க என்னடா அதுக்குள்ள தூங்க போறீங்க? சந்தியா, சந்தியா,
என்ன காரியம் பண்ணீங்க? தம்பி பொண்டாட்டி இப்படி பிடிக்கலாமா? நீங்க இந்த மாதிரி தொடலாமா? சந்தியா, என்ன சந்தியா, என்ன நீ பேசிட்டு இருக்க? அண்ணா சரியான நேரத்துக்கு வரலனா நம்ம தியேட்டருக்கு இல்ல, ஆபரேஷன் தியேட்டருக்கு தான் போயிருக்கோம். அம்மா என்ன சொன்ன? மச்சி நிச்சயம் பிடிக்கலாம்னா நீ இந்த வார்த்தையை கேட்கலாமா? யாராவது விழும்போது பொண்டாட்டியா மச்சி நிச்சயான்னு பார்த்துட்டு இருப்பாங்களா என்ன? அண்ணா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா வளர்ந்த பொண்ணு இல்ல, அதான் அப்படி பேசிட்டா. சேச்சே, நான் எதுவும் நினைக்கல. திடீர்னு இப்படி நடந்ததுனால அப்படி பேசிட்டா போல இருக்கு. ஓகே, நீங்க இதெல்லாம் மறந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சந்தியா, ப்ளீஸ் cheer up. சந்தியா, cheer upனு சொன்னல, கொஞ்சம் சிரி. சிரிக்கணும். எங்க சந்தியா, கொஞ்சம் சரி. வெரி குட். படத்துக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் போகலாம். அண்ணா, இனியா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நீ இல்லைன்னா அவ கண்டிப்பா விழுந்துருவான். பாப்பலாம். ஆமாண்டா, நான் இல்லாம என்ன ஆயிட போறாளோன்னு ஒவ்வொரு நொடியும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்னையும் சேர்த்துதான். உன்னை கட்டி அணைக்கும் போது எவ்வளவு சுகமா இருக்க தெரியுமா? இது வாழ்நாள் முழுக்க இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அவளை நான் கட்டி பிடிக்கும் போது என்ன ஒரு சுகம். இவ்வளவு அழகான பொண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு எதையும் அனுபவிக்காத நீ எவ்வளவு துரதிருஷ்டசாலிடா நீ. சாரி, இதெல்லாம் என்னாலதான். ஆனா சந்தியா, இதெல்லாம் உன்னாலதான். இத்தனை பிளான், இத்தனை ஆட்டம், எல்லாம் எல்லாம் உனக்காக தான். நீ எனக்கு சொந்தமாகிற வரைக்கும் அப்பப்ப இந்த மாதிரி அங்கங்க டச் பண்ணிக்கிட்டு இருந்தா அதோட கிக்கே தனிதான். டைரக்டா உன்னை அனுபவிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமா ருசி பார்க்கறது, பா, அந்த நினைப்பை என்ன கொல்லுது. இன்னும் நிறைய பிளான்ஸ் போடுறதுக்கு இன்னைக்கு நீ கொடுத்த இந்த ஹக்கே போதும். 1,00,000 பெகுக்கு சமம். பா, என்ன ஒரு கிக்கு. ஆதித்யா, நீ தாண்டா லக்கு. ஆட்டமும் ஒன்றுதான், வெற்றியும் ஒன்றுதான். காதல் ஒன்றுதான், டிராமாவும் ஒன்றுதான். கடைசியில பொண்ணும் ஒன்றுதான்.
என்ன சந்தியா, ஏன் அமைதியா இருக்க? சந்தியா, என்னாச்சு? சினிமாக்கு போக பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லு, இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு வேற எங்கேயாவது போலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த விஷயம் இல்ல. அப்புறம் என்னன்னு சொல்லு சந்தியா, என்னாச்சு சொல்லுமா. என்ன சந்தியா சொல்லு. அந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொன்னா எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. என்ன விஷயம்? நீங்க எதுக்கும் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ உங்க அப்பாவையும் சிறியும் மிஸ் பண்ற. அவங்கள ஒரு நாள் பார்த்து அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுற, அவ்வளவுதானே? அட பைத்தியக்காரி, இதுக்கு போய் நீ ஏன் இப்படி தயங்குற? சரி நம்ம போலாமா? காரை திருப்பிட்டா? வேணாம் வேணாம், அது இல்ல. அப்ப வேற என்ன பிரச்சனை? அது என்ன பத்தி நீங்களும் இல்ல உங்க ஃபேமிலியும் ஏதாவது தப்பா நினைப்பீங்கன்னு. தப்பா நினைச்சிருவாங்க, நீ பயப்படுற, அவ்வளவுதானே? ஆசை நிலா வாசல் வந்ததடி, என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி. பூவனமாய் இதயம் மாறுதடி, என் அணுக்களிலே புது ராகம் வழிந்து ஓடுதடி. நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம், துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும். சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை. சுயம்வரம் என்றும் சுயம்வரம், சுயம்வரம் என்றும் சுயம்வரம். பூவே நீ சிரித்தாலே இதய